ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. போன வீடியோவில் எப்படிலாம் அந்த லைனிங் அட்டாச் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அளவு ப்ளவுஸ் இருக்குல்ல, அதை வச்சு எல்லாம் அளவு எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி பிடிக்கிறது, எப்படி அந்த காஜா பீஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அந்த அளவு வச்சுட்டு மார்க் பண்ணி அந்த இடத்துல மடித்து ஸ்டிச் பண்ணிடணும். அந்த ஃப்ரண்ட் இதில் வரும்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நம்ம அந்த ஸ்லீவ் அந்த அட்டாச் பண்ணோம்ல, ஆம்கோல் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் பண்ண மாதிரி அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அளவு வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். போத் சைடும் நம்ம அளவு வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ காஜா பீஸ் இருக்குல்ல, நம்ம ஹூக் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்ம நார்மலாக நான் அதே ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய லெஃப்ட் சைடில் வரும் காஜா பீஸு அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துல காஜா பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக ஒரு ஸ்டிச் மட்டும் அது மேலே போட்டுக்கணும். இப்போ நம்மளோட ரைட் சைடில் ஹூக் வரும்ல, அந்த பீஸ்க்கு நான் லைனிங் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நம்ம ப்ளவுஸோட கிளாத் இருந்தாலும் வச்சுக்கலாம். லைனிங் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கணும். ரைட் சைட் திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கிளாத்தை டபுளாக மடக்கி வச்சு ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ ரெண்டு சைடுமே முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் என்னோடய ஹிப் சைஸ் எவ்வளோ அந்த அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு அதுமாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஹிப்பு நம்மளோட பாடியில் வந்து எவ்வளவோ அது மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இந்தமாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரெக்டாக நம்ம ஸ்லீவுக்கு வரக்குலாம் 5 இன்ச்சு, எனக்கு 6.5 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 8.5 இன்ச்சு அதை வச்சு அளவு போட்டு கரெக்டாக நம்ம மெஷர் பண்ண எக்ஸ்ட்ரா எதாவது கிளாத் எதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராவே எப்பயுமே கிளாத் விடணும் நம்மளுக்கு. அப்போ தான் இப்போ எதாவது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு லூஸ் வேணுனாலும் நம்ம அதை பிரித்து விட்டுக்கலாம். அதே தான் நான் டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். ஒரு 4 ஸ்டிச் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது லூஸாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம பிடிச்சிட்டு வச்ச ப்ளவுஸு இதுதான் அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.